வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், அதாவது அலுவலக உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. டேரெக்டாக இன்டர்வியூ பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து போஸ்டிங் இருக்கும். அலுவலக உதவியாளர் மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 77 வகையான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து தகுதி பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8th படிச்சிருக்கீங்க, 10th, 12th, டிப்ளமோ டிகிரி, ஒவ்வொரு குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி போஸ்டிங் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சேலரி வந்து 15,000, 17,000 இது மாதிரி 50,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து உங்களுக்கு டேரெக்டாக இன்டர்வியூ பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய போஸ்டிங் தான். இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர்டு போஸ்ட்டில் அப்ளை பண்ணிக்கலாம். 13/12/2024 வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியலாக அவங்க கொடுத்துருக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கணும். இந்த இடத்துல நீங்கள் என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத எழுதிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய நேம், அதே மாதிரி உங்களுடைய நேமுக்கு அப்புறம் உங்களுடைய விண்ணப்பிக்கக்கூடிய போஸ்டிங் நேம், நெக்ஸ்ட்டு உங்களுடைய தந்தை அல்லது கணவர் பெயர் என்ன, அதே மாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய 10th மார்க் ஷீட் நம்பரு, ஸோ எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹையர் செகண்டரியில் நீங்கள் உங்களுக்கு கொடுத்த 10th மார்க் ஷீட்டு, ஹையர் செகண்டரி மார்க் ஷீட் எல்லாமே கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர், இதற்கான சான்று சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து வச்சுருக்கணும். அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, உங்களுடைய டெம்பரரி அட்ரஸு, பெர்மனெண்ட் அட்ரஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாமே எழுதிட்டு நீங்கள் ஃபில் பண்ணி இதில் சைன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து சைன் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். இதில் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம், எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆடியோலஜிஸ்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 23,000 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏஜ் லிமிடேஷன் 35 இயர்ஸ்க்குள்ளே வந்து இருக்கணும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிற கேட்டகரி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி 13,500 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. 20 வயதுலேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சானிட்டரி அட்டண்டன்ட் அப்படிங்கிற கேட்டகரி. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. 8,500 வரைக்கும் வந்து சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கார்டு. ஸோ இதுக்கு வந்து 8,500 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். 8 போஸ்டிங் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து போஸ்டிங் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20,000 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. பிஜி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டென்டல் டெக்னீஷியன் அப்படிங்கிற கேட்டகரி. ஸோ இந்த டென்டல் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு டிப்ளமோ தான் வந்து கேட்டிருக்காங்க. டிப்ளமோ இன் டென்டல் அல்லது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் டென்டல் டெக்னாலஜி முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. 12,600 வரைக்கும் வந்து சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் அப்படிங்கிற கேட்டகரி. இதுக்கு வந்து 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 35 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் அட்டண்டன்ட், அதே மாதிரி பார்த்திங்கன்னா லேப் டெக்னீஷியன். ஸோ இது மாதிரியான கேட்டகரியில் வந்து சேலரி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் தியேட்டர் அசிஸ்டண்ட்டு, ரேடியோகிராஃபர், அதே மாதிரி அசிஸ்டண்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இது மாதிரி தனித்தனியான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்சி, அதே மாதிரி என்ஐ டிகிரி அல்லது 8th பாஸ் பண்ணவங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இந்த கேட்டகரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். 10,000 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆப்டோமெட்ரிஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு வந்து பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி முடிச்சிருந்தாங்க அப்ளை பண்ணலாம். இது மாதிரி தனித்தனியாக வந்து கிட்டத்தட்ட 77 வகையான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங் எல்லாமே எங்கே கொடுத்துருக்காங்க, எங்கேருந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா உறுப்பினர், செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலகர், அதே மாதிரி மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், 219 ரேஸ் கோர்ஸ் ரோடு, கோயம்புத்தூர் 18 இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் அல்லது நீங்கள் டேரெக்டாக போய்ட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்பீடு போஸ்ட் மூலமாகவும் அப்ளை பண்ணிக்கலாம். இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். அப்ளிகேஷன் ஃபார்ம் தனியாக, அப்ளிகேஷன் தனியாக கொடுத்துருக்கேன். நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இது கூட இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதே மாதிரி பார்த்திங்கன்னா முன்னுரிமைக்கான சான்று, கல்வி தகுதிக்கான சர்டிஃபிகேட்ஸு, ஸோ எல்லாத்துலேயுமே சுய சான்றப்பம்னு எழுதி சைன் பண்ணி இதுக்கு வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, மாவட்ட நலவாழ்வு சங்கம் கோயம்புத்தூர்லேருந்து கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இது மாதிரியான அப்டேட்டட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை தொடர்ந்து விசிட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.